பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கதறி அழும் சவாலை நீங்கள் எடுத்த பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு நம்புறேன். இன்று 10வது நாள் தொலைந்து போயிருக்கிறவர்களுக்காக கதறி அழ அழைக்கப்படுகிறீர்கள். வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 50:15 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50 நாம் இவ்வாறாக படிக்கிறோம், ஏலோஹிம் ஏகோவா தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அதாவது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு பணிபவர்களையும் ஆராதிப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்புன்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய இருதயெல்லாம் நடுங்குகிறது அல்லவா? தேவன் தம்முடையவர்கள் செலுத்தும் பொய்யான மாய்மாலமான பலிகளுக்கு எதிராக தமது நியாய தீர்ப்பை வழங்குவார் என்று சங்கீதக்காரன் நமக்கு தெரிவிக்கிறார். ஏனென்றால் அவர் வழக்கமான சடங்காச்சாரங்களை அல்ல, அவருக்காக தியாகம் செய்யப்பட்ட உண்மையான உள்ளத்திலிருந்து புறப்படுகிற உண்மையான இருதயத்திலிருந்து வருகிற பலிகளையே அவர் அதிகமாக விரும்புகிறார். தேவன் நம்மிடம் எதை விரும்புகிறார் என்று அறிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. தம்முடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும், குறிப்பாக துன்ப துயர அல்லது உபத்திரவப்படுகிற நேரங்களில் தம்மை நோக்கி கதறி அழுது கூப்பிடுவதை, அதுவும் தன்னை மகிமைப்படுத்தி கனம் பண்ணும் துதி பலிகளுடன் இந்த மாதிரி நேரங்களில் அவரிடம் வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது அவரை கனப்படுத்தும். துதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது நாம் அவரை கிட்டி சேர்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் இந்த மாதிரி சடங்குகளை பின்பற்றி வருகிறதுனால ஒரு தன்னிறைவு நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதை வேரோடு பிடுங்குகிறதற்கு நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவரிடத்துல கிட்டி சேரும் போது அந்த வேரோடு எடுத்து பிடுங்கிவிடும். அழைப்பு என்ற வார்த்தையின் கருத்து ஒருவரை துன்புறுத்தியாவது, தன் விருப்பத்தை நிறைவேற்றுவது, கதறி அழுவது, கூக்குரலிடுவது என்பதாகும். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள சிரபனிக்கியா ஸ்திரீ அதைத்தான் செய்தாள். விடாப்பிடியாக தைரியத்துடன் தேவனை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாதாடினாள். அதாவது அவளுடைய மகளுக்காக அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுக்கு இருந்த குறைவு நீங்குவதற்காக, அவளுடைய குறைவை நீக்கக்கூடிய நிறைவுடையவராகிய போதுமானவரிடம் அவளுடைய அந்த குறைவு அவளை நடத்தி சென்றது. அப்படித்தான் நாமும் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு ஆம் அல்லது இல்லை அல்லது காத்திடு என்று சொன்னாலும் பரவாயில்லை. நம்முடைய மனப்பான்மை அவரை கனப்படுத்த வேண்டும் என்றே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை மிக மோசமான நியாய தீர்ப்பிலிருந்தும் நித்திய மரணத்தினின்று காப்பாற்றிய மகத்தான ஞானமுள்ள தேவன். ராஜா வருகிறார். பூமியுள்ள ராஜ்யங்களை நியாயம் தீர்க்க வருகிறார். தன் ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வருகிறார். அவருடைய ராஜ்யம் ஒரு அழிவில்லாத ராஜ்யம். அவருடைய வாக்குறுதி நமக்கு உண்டு. நாம் விசுவாச கண்களால் பார்த்தால் அந்த நாளின் காட்சிகளை இப்பவே பார்க்கலாம். நாம் உலகத்தில் தொலைந்து போயிருக்கிற ஆத்துமாக்களுக்காக விடாப்பிடியாக கதறி அழுவோம். அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு விலகாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். அவர் தம்முடைய சபையை வெறும் மத சடங்குகளிலிருந்து விடுவிக்க ஜெபிப்போம். அவருடைய விடுதலை வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்புவோம். ஏனென்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், அதன் பலனை நாம் காண்போம் என்று நம்புவோம். நாம் எப்படி ஜெபிக்கலாம்? வேத வசனம் சங்கீதம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சங்கீதம் 69:23-37 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். கொம்பும் விரிகுளம்புள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். எதற்காக ஜெபிக்கலாம் என்பதை குறித்து
எந்தெந்த பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு சிம்பிளா ஒரு மெத்தடு, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், அதை நான் சொல்றேன். நம்முடைய 5 விரல்களை எடுத்துக்கொள்ளுங்க, 5 விரல்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நம்மளுடைய பெருவிரல் எதை குறிக்குதுன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். அடுத்தது ஆள்காட்டி விரல், இது நம்மளை நடத்துகிறவர்கள், நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், போதிக்கக்கூடியவங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, அதாவது நம்முடைய பாஸ்டர்ஸ்க்காக, இவாஞ்சலிஸ்ட்காக, மிஷனரிஸ்க்காக, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். நடுவிரல் பாத்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், இவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். மோதிர விரல் பலவீனமானது, தேவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்காகவும் தேவையோடு இருக்கிறவர்களுக்காக, உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய தேவையிலையும் இருக்கிறவர்களுக்காக இந்த மோதிர விரல்னு சொல்லும்போது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சுண்டு விரல்ன்றது கடைசியாக நமக்காக ஜெபிக்கலாம். அதே போல இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஜெபத்துல நீங்க எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கறதும் இன்னைக்கு உள்ள சேலஞ்சு, இன்னைக்கு உள்ள சவாலையும் உங்களுக்கு சொல்றேன். தொலைந்து போயிருக்கிற ஆத்மாக்கள் தேவனிடத்தில் திரும்பும்படியாக நம்ம இன்னைக்கு ஜெபிங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியே அப்பா விடாப்பிடியாக உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த மனப்பான்மையோடு உம்மை கனப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்துக்கு வரவும், வெறும் சடங்காச்சாரமாக இதை நாங்கள் பண்ணாதபடிக்கு தொலைந்து போயிருக்கிற ஆத்மாக்களுக்காக கதறி அழுது ஜெபிக்க, அது எங்களோட உறவினர்களா இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், எங்களுடைய சபையில உள்ளவங்களா இருக்கலாம், எல்லாருக்காகவும் இந்த தேசத்துல வாழ்ற அறியாத ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.